வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த பதிவுல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பலன்கள், ராசி பலன்கள்ல ஜூலை மாத பலன்கள் பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கிரக கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது, மாத கிரகங்களாகப்பட்ட அந்த செவ்வாய் 45 நாட்களுக்கு ஒரு முறை நகரக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான அந்த ரிஷப ராசியில இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமாகவே அந்த ரிஷப ராசியில தான் இந்த செவ்வாய் பகவான் இருக்க போறார். அடுத்து மிதுன ராசியில அந்த சூரியன் ஆகப்பட்டவர் இருக்கிறார். இந்த சூரியன் ஆகப்பட்டவர் 17ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து கடக ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் ஆகப்பட்டவர் வருட கிரகம், மாத கிரகம் அப்படின்னு சொல்லும் போது புதனும் சுக்கிரனும் இருக்கு. இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் முற்பகுதியிலேயே, அதாவது 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவோட சேர்க்கை பெற்று செயல்பட போறார். இந்த மாதம் முழுமையாக சுக்கிரன் கேது அப்படின்ற ஒரு கிரக சேர்க்கை அப்படின்றது செயல்பட போகுது. அடுத்து அந்த புதன் ஆகப்பட்டவர் இங்க அதிசார நிவர்த்தி அடைந்து தன்னுடைய சொந்த வீடான அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஏற்கனவே கடக ராசியில இருக்கிற அந்த புதன் ஆகப்பட்டவர் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடக்க போகுது. இந்த 7ஆம் தேதியில இருந்து அந்த புதனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிலேயே இருக்க போறார். ஆஸ் யூசுவல் கேது பகவான் சிம்ம ராசியிலையும், ராகு பகவான் கும்ப ராசியிலையும், சனி பகவான் அந்த மீன ராசியிலையும் இருந்து இந்த மாதம் செயல்பட போறாங்க. இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களையும், என்னென்ன ஒரு மாற்றங்கள், என்னென்ன தேவைகள் நிறைவேற போகுது அப்படின்றதையும் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போது, உங்களுடைய ராசி அதிபதி 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். உங்களுடைய 2ஆம் வீட்டு குடும்ப ஸ்தானாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால சில விஷயங்கள்ல முயற்சி எடுத்து அதை சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கு. இந்த மீன ராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே சொல்ல வேண்டாம், எல்லா இடத்துலயும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு திறமை இந்த 12 ராசியில இந்த மீன ராசி என்பர்களுக்கு தான் இருக்கும். நிறைய பேசுவாங்க, நிறைய இடத்துல லெக்சர் கொடுப்பாங்க. ஆனா தன்னுடைய வேலையில கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். இந்த மீன ராசி என்பர்களுக்கு இது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா பாக்யஸ்தானம், அடுத்து குடும்பஸ்தானம், தனஸ்தானத்திற்கு உண்டான அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடம்ன்றது தைரிய வீரியஸ்தானம். அதுல செவ்வாய் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதாவது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அற்புதமான ஒரு செயல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. அந்த ஸ்தானம் அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அதனால நீங்க இந்த மாதத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதனால் வரைக்கும் தொழில்ல மிகப்பெரிய பின்னடைவு, நான் எவ்வளவோ தொழில் செஞ்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் அதையெல்லாம் நம்ம மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு நிவர்த்தி அப்படின்றது இந்த ஜூலை மாதத்துல இந்த மீன ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு கமிஷன் உத்தியோகத்துல எல்லாம் பெரிய அளவுக்கு நம்பிக்கையே கிடையாது. நம்மளால கமிஷன் உத்தியோகம் செஞ்சு நம்ம அதை எப்படி வருமானத்திற்கு யூஸ் பண்ண முடியும், மாத வருமானத்திற்கோ இல்ல குழந்தைகளினுடைய தேவைகளுக்கோ இல்ல குடும்பத்தினுடைய தேவைகளுக்கோ எப்படி பத்தும் அப்படின்றதுலாம் ஒரு அசால்ட்டான சில விஷயத்துல எல்லாம் இந்த மாதத்துல கமிஷன் வருமானம் அப்படின்றது இரட்டிப்பாக ஆகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கே ஒரு மாற்றத்தை நீங்க உணர்றதுக்குண்டான ஒரு நேரம். நம்மளா இவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு செயல்களை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த மீனராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது ஒரு கடன் பிரச்சனையும் கடனையும் கொடுக்கும், அதே சமயம் அதற்குண்டான நிவர்த்தியையும் கொடுக்கும். உங்களுடைய ராசி அதிபதி உங்களை டைரக்டா 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். பாக்கியஸ்தான பார்வையாக பார்க்கறதுனால என்ன பிரச்சனைனாலும் நீ கொண்டு வா, நான் உனக்கு அதை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த குரு பகவான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. ஒரு தெய்வ அனுகிரகம் அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால
அதனால இது எல்லாமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல நடக்க போகுது. நிறைய பேருக்கு வேலை இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறோம் மேடம், நீங்க என்னமா இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்துல 7ஆம் தேதியில இருந்தே பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்க போகுது. வேலையே கிடைக்காது அப்படின்னு நினைச்சவங்க கூட இந்த மாதத்துல இருந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெண்கள் சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடனுடனே வாங்கியாவது ஏதாவது ஒரு தொழில் பண்ணிடணும் அப்படின்னு அந்த மாதிரியான சில முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. கணவன் மனைவி பிரச்சனைகள் முழுமையாக தீரப்போகுது. இது வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, விவாகரத்து வரைக்கும் அந்த பிரச்சனைகள் போனாலும் அதற்குள்ள ஒரு உடன்பாடு, ஒரு சமாதானம் ஏற்பட்டு நமக்குள்ள நம்மளே பேசி தீர்த்துக்கலாம். இதை வெளியில ஒரு வெளிப்படையாக கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு இந்த கணவன் மனைவி பிரச்சனை பார்த்தீங்கன்னா அப்படியே பல்ட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. நிறைய பேருக்கு 2வது திருமணம், ஏன்னா கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மீனராசி என்பவர்கள் படாத பாடுபட்டிருப்பாங்க. இந்த ஜென்ம சனிலாம் ஒண்ணுமே இல்லை மேடம், எனக்கு 2 வருடத்திற்கு முன்னாடி ஏற்பட்ட பாதிப்பு பாத்தீங்கன்னா யாராலையும் அந்த அளவுக்கு பெற்றிருக்க முடியாது. அந்த அளவுக்கு இருந்த இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள், அடுத்து குடும்பம் ரீதியான சில நெருக்கடிகள், இது எல்லாமே தீர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். இது வரைக்கும் பிரிவுகள்ல இருந்த குடும்பங்கள் கூட மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு முழு அமைப்பை இந்த மீனராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதத்துல இருந்து பெறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வளர்ச்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இதனால் வரைக்கும் உயர்கல்வியை பத்தியே நினைக்காதவர்கள் கூட இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான சில முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.